Hello students, welcome to my channel. Chapter 3 Algebra 10th Standard Maths Exercise 3.1 second and third subdivision பார்க்கலாம். Question எழுதிட்டேன் ஓகேங்களா. இது வந்து டேர்மாக கொடுத்துருக்காங்களா, நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்மையும் கம்பேர் பண்ணி ஈக்குவேஷன் 1 கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் 2 கண்டுபிடிக்கணும். அடுத்து டைரெக்டாகவே தேர்ட் ஈக்குவேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. நான் என்ன பண்ண போகிறேன், கம்பேரிங் இது y plus z by 4 equal to z plus x by 3 ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கணும் ஓகேங்களா. அதாவது க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் 3 into y plus z is equal to 4 into z plus x உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா. 3y plus 3z equal to 4z plus 4x. கீழே டிவிஷன் என்ன ஆகும், எந்த டேர்மே வராது ஓகேங்களா. ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் சரிங்களா. இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும், எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துடலாமா. -4x + 3y + 3z - 4z is equal to 0 ஓகேங்களா. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும், -4x + 3y மைனஸ், இப்போது 4z 3z போயிடுச்சுன்னா 1z ஓகே. அப்போது வெறும் z மட்டும் போடணும் ஓகேங்களா. பெரிய நம்பரோட சிம்பிள் தான் போடணும் ஈக்குவல் டு 0. ஸோ ஸ்டார்டிங்லேயே மைனஸ் இருக்கிறதுனால ஒரு டேர்மையும் நம்ம என்ன பண்ணோம், மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா. அப்போ இது என்ன ஆகும், +4x ஆகும், -3y + z equal to 0 ஓகேங்களா. ஸோ இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் எதை கம்பேர் பண்ணணுன்னு சொன்னேன், z plus x by 3 equal to x plus y by 2 இது ரெண்டும் என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்தது என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 2 into z plus x equal to 3 into x plus y உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா. 2z plus 2x equal to 3x plus 3y ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எல்லா வேரியபிள்ஸும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரணுமா. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிடுறேன், எக்ஸ் டேர்ம் கொண்டு வந்துடுறேன் ஓகேங்களா. -3x இங்கே ஒரு ப்ளஸ் 2x இருக்கா, அதை எழுதிக்கோங்க 2x. இப்போ எக்ஸ் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு y கொண்டு வரேன் ஓகேங்களா, -3y. இப்போ ரெண்டு டேர்மே கொண்டு போயிடுச்சு. அடுத்தது இங்கே என்ன இருக்குது, z இருக்கா, அது என்ன பண்ணலாம், அப்படியே எழுதிடலாம் ஓகேங்களா. ஈக்குவல் டு 0. இப்போது நான் இந்த குரூப்பிங் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. -3x + 2x என்ன ஆகும், -1x, இந்த -3y அப்படி இருக்கும், +2z அப்படி இருக்கும் சரிங்களா. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணணும், மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இங்கே ஸ்டார்டிங்கில் எக்ஸுக்கு என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ எக்ஸு இது என்ன ஆகும், +3y ஆகும். அதுக்கப்புறம் -2z ஈக்குவல் டு 0. இது செகண்ட் ஈக்குவேஷன் ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 3 ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதிக்க போகிறேன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4x - 3y plus z is equal to 0. 4x - 3y plus z is equal to 0. இது first equation.
செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிச்சோம்? எக்ஸ் மைனஸ் 2z ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் என்ன ஈக்குவேஷன் அவங்க கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் y ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 27. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இப்போ இதை கம்பேர் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை. இங்கே மைனஸ் 3y இருக்குது ப்ளஸ் 3y இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் நான் என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாமா? 1 ப்ளஸ் 2. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? 4x மைனஸ் 3y ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 0. செகண்ட் ஈக்குவேஷன் x ப்ளஸ் 3y மைனஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 0. என்ன பண்ண போகிறேன்? ஆட் பண்ண போகிறேன். என்ன ஆகிடும்? y டேர்ம் கேன்சல் ஆகிடும். இப்போது 5x என்னாகும்? மைனஸ் z ஈக்குவல் டு 0. இதை வந்து நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனாக எக்ஸ் இசட்டை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் எனக்கு எக்ஸ் இசட்டில் வேணும். ஓகேவா? ஏற்கனவே 1 and 2 நான் கம்பேர் பண்ணிட்டேன். இப்போது 3 and 2 கம்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? 3 and 2 கம்பேர் பண்ணும்போது நான் என்ன பண்ணணும்? ஒய்யை கேன்சல் பண்ணி ஆகணும். ஆனால் இங்கே ப்ளஸ் 3y இருக்குது, இங்கே வெறும் y இருக்குது. ஸோ தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணக்கூடாது, மைனஸ் பண்ணணும். சரிங்களா? இது பண்ணலாமா? தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3x ப்ளஸ் 3y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 81. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? x ப்ளஸ் 3y மைனஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 0. நான் என்ன பண்ண போகிறேன்? ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ மைனஸ் என்னும்போது சைன் எல்லாமே என்ன ஆகிடும்? சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? என்னாகும்? 3ல் 1 போயிடுச்சுன்னா 2x. y கேன்சல் ஆகிடுச்சா? இப்போ இது ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 என்ன ஆகும்? ப்ளஸ் 5z ஆகும். ஈக்குவல் டு 81ல் 0 போயிடுச்சுன்னா 81. இப்போ இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? அடுத்த ஸ்டெப்பில் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது ஃபோர்த் ஈக்குவேஷனை நான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடுமா? பண்ணலாமா? ஃபோர்த் ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணுறேன்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? 25x மைனஸ் 5z இஸ் ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஈக்குவேஷனை அப்படி என்ன பண்ணணும்? எழுதிக்கணும். 2x ப்ளஸ் 5z இஸ் ஈக்குவல் டு 81. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டு நான் என்ன பண்ண போகிறேன்? ஆட் தான் பண்ண போகிறேன். சரிங்களா? அப்போது இசட் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? 25 ப்ளஸ் 2 27x ஈக்குவல் டு 81. x இஸ் ஈக்குவல் டு 81 பை 27. x இஸ் ஈக்குவல் டு 3. 27 டேபிளில் 81 how many times? 3 times. ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு டேரெக்டாக போடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? 3 டேபிள்லையும் போட்டு பார்க்கலாம். 81 பை 27. ஓகேங்களா? 3 டேபிளில் 27 எத்தனை டைம் வரும்? 9 டைம். 81ன்றது 2 டைமு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் 2 3 7s 21. 3 3s 9. 3 9s 27. 3 3s 9. அப்போ என்ன ஆன்சர்? 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸ் வேல்யூ எனக்கு கிடச்சிருச்சு. அடுத்ததான் நான் எக்ஸோட வேல்யூவை கொண்டு போய் ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன? 5x மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு 0. 5 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 3 மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு 0. 5 3s are 15 minus z is equal to 0. Minus z is equal to minus 15. இந்த ப்ளஸ் 15 அந்த சைடு போகும்போது மைனஸ் 15 ஆகும். அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும்.
z is equal to 15. நெக்ஸ்ட் என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? y வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? y வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? y வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 4th and 5th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. 1 2 3ல் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் தான் என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? நான் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? x minus 2z plus 3y is equal to 0. இப்போ அந்த வேல்யூஸில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? எக்ஸுக்கு பதிலாக 3 minus 2 zக்கு பதிலாக 15 plus 3y equal to 0. 3 minus 15 2s 30 plus 3y equal to 0. 30ல் 3 போயிடுச்சுன்னா minus 27 பெரிய நம்பரோட சிம்பிள் plus 3y is equal to 0. இப்போ என்ன ஆகும்? 3y அப்படி வச்சுக்கோங்க. ப்ளஸ் 27 அந்த சைட் மைனஸ் 27 அந்த சைட் போகும்போது ப்ளஸ் 27 ஆகும். y is equal to 27/3. yயோட வேல்யூ என்ன? 3 டேபிளில் 27 எத்தனை டைம் வரும்? 9 டைம் வரும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் செட் எழுதணும்னா, therefore the system as unique solution. நமக்கு xyzக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகேவா? அப்போ நம்ம எப்படி எழுதணும்? the system as unique solution.